வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார், சொந்தக்காரர் தான், ஜோதிடர் வந்தார். 2 பசங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாங்க. சூர்யா, கார்த்தி ஜாதகத்தை கொடுத்தேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 4 வார்த்தை தானே பேசுவான் அந்த பையன். அவன் கலைத்துறையில் வருவான்னு சொல்கிறீங்க. ஒருவேளை டைரக்டராக வருவானோ கார்த்தி சுப்ராஜ் மாதிரி, இல்லை கேமராமேனாக வருவானா? முகத்தை வச்சு பண்ணுற தொழில் அப்படின்னா நடிகராக வர போகிறானா? ஆமாம் சார். யோ நீ லூஸ் ஆயா அப்படின்னா. அது மட்டும் இல்லை சார், உங்களை விட நல்ல ஆக்டர்னு பேர் வாங்குவார். உங்களை விட நிறைய அவார்டெல்லாம் வாங்குவார். உங்களை விட நிறைய சம்பாதிப்பான்னு சொன்னான். நான் நடிகனாக போகிறேன்னா ஐயோ ஐயோ, நடிகன் மகன் நடிகனான்னு தலையெழுத்து எனக்கு. அப்படியே எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் லயோலா காலேஜ் போய் பிகாம் முடித்தார். முடிச்சுட்டு பிஎன்டின்னு ஒரு கம்பெனியில் போய், பிஎன்டி கம்பெனியில் போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோயினும். சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம ஃபேமிலி டாக்டர் வராருப்பா, நீ ஏர்போர்ட்டு போய் ரிசீவ் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணு சொன்னேன். சூர்யா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. டைரக்டர் வசந்த் அதே ஃப்ளைட்டில் வராரு. சூர்யா பார்த்தாரு, இந்த பையன் யாருங்க அப்படின்னு முதல்ல பார்க்குறாரு. இந்த பையன் யாருங்கன்னாருங்க. சிவகுமாரோட சன்னா. சரின்னு போயிட்டார். 2 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். காசு கிடையாது, அதனால ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாருண்ணா. நான் பேசி பார்க்கட்டுமா சார்னாரு. பேசி என்ன பிரயோஜனம், கண்டிப்பாக நடிக்க மாட்டான் அப்படின்னா. இல்லை சார், நான் நேரில் பேசி பார்க்கணும். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு அவர் கம்பெனி கிளம்புக்கு முன்னாடி வந்தார். 2 பேர்த்த அறிமுகப்படுத்தி வச்சேன். தம்பி, உனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஐயோ பயமாக இருக்கு சார். என்ன ஏன் பயம்? 3 நாள் யோசனை பண்ணார். ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா பழையபடி கம்பெனிக்கு வந்துடலாம்னு சொன்னார்.